தமிழ்நாட்டில் புதிதாக 4 மாநகராட்சிகளை உருவாக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி நகராட்சிகள் மாநகராட்சியாக உதயமாகுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிதாக 4 மாநகராட்சிகள் உருவாக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, எந்தெந்த 4 மாநகராட்சிகள் புதிதாக உருவாகிறது? வணக்கம். புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை மற்றும் காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் மற்றும் அவற்றிற்கு அருகாமையில் அமைந்துள்ள வேகமாக நகரமாகி வரும் பேரூராட்சிகள், ஊராட்சிகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து 4 புதிய மாநகராட்சிகளை அமைத்துருவாக்கவும் மற்றும் அது தொடர்பான நடைமுறைகளை தொடங்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு நாட்டிலேயே அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்றாக திகழ்வதாகவும் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாநிலத்தில் நகர்ப்புற மக்கள் தொகையின் சதவீதம் 48.45 ஆகும் என்றும், மொத்த மக்கள் தொகையில் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்கள் தொகை சதவீதம் 53% மேல் அதிகரித்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பெருநகரங்களுக்கு அருகாமையில் அமைந்துள்ள நகர்ப்புற தன்மை கொண்ட விரைந்து நகரமயமாகி வரும் பகுதிகளுக்கும் நகரங்களுக்கு இடையேயான தரமான சாலைகள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், ஆற்றல் மிகு மின்விளக்குகள், பாதாள சாக்கடை போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரும் நோக்கத்தோடும் விரைவாக நகரமாகி வரும் பகுதிகளை அவற்றின் அருகாமையில் அமைந்துள்ள நகரங்களோடு இணைத்து விரிவாக்கம் செய்யப்பட்ட நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள் அமைத்துருவாக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் வரலாற்று தலைநகரமாக விளங்கிய புதுக்கோட்டை, கோயில் நகரமான திருவண்ணாமலை, தொழில் நகரமான நாமக்கல், கல்வி நகரமான காரைக்குடி போன்ற நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த வேண்டும் என பெறப்பட்ட கோரிக்கைகளை ஏற்ற அந்நகரங்களையும் அவற்றின் அருகாமையில் அமைந்துள்ள விரைந்து நகரமாகி வரும் பேரூராட்சிகள், ஊராட்சிகள் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளையும் ஒன்றிணைத்து புதிய மாநகராட்சி உருவாக்கப்படும் என சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் 4 புதிய மாநகராட்சிகளை அமைத்துருவாக்குவதற்கான நடைமுறைகளை தொடங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் புதுக்கோட்டை நகராட்சி மற்றும் 11 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து புதுக்கோட்டை மாநகராட்சி, திருவண்ணாமலை நகராட்சி மற்றும் 18 ஊராட்சிகள், அடி அண்ணாமலையில் உள்ள பகுதிகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து திருவண்ணாமலை மாநகராட்சி, நாமக்கல் நகராட்சி மற்றும் 12 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து நாமக்கல் மாநகராட்சி, காரைக்குடி நகராட்சி மற்றும் 2 பேரூராட்சிகள், 5 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து காரைக்குடி மாநகராட்சி என மொத்தம் புதிய மாநகராட்சிகளை உருவாக்குவது தொடர்பான அரசின் உத்தேச முடிவினை அறிவித்து ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இதற்காக இப்பகுதிக்கு வந்து செல்வோர், சுற்றுலா பயணிகள், வணிக நிறுவனங்கள், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் வாழ்க்கை தரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படவும் வாய்ப்பாக அமையும் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் 4 மாநகராட்சிகளை அமைத்துருவாக்குவது தொடர்பான நடைமுறைகளை தொடங்க தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.